கொண்டு நேர தன்னுடைய நாட்டிற்கு வருகின்றார். ஆமா. என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? ஏ மந்திரி, மன்னா, என்ன யாருன்னு தெரியுதா? மன்னா, என்ன போன நீங்க வரத்தை வாங்கிட்டு திரும்ப வந்துட்டீங்களாக்கும்? ஆமா மன்னா, நான் தான் மகிடன் வந்திருக்கின்றேன். எனக்கு பெரிய கவலையா இருக்கு மன்னா. என்னுடைய நாட்டை நீ எப்படி அரசாட்சி செய்தாய்? மன்னா, எனக்கு பெரிய கவலையா இருக்கு. உனக்கு என்ன கவலை? போன நீங்க அப்படியே போயிருவீங்கன்னு நினைச்சேன். அடேங்க அப்பா, மீண்டும் வந்துட்டீங்களா? நான் போறதுக்காடா வந்தேன். மன்னா, என்ன சொல்லுங்க மன்னா. இத பாரு, வரத்தை வாங்குனீங்களா? வாங்காம வருவேனா? பகவான் கொடுத்தாரா? வரம் கொடுத்தார், வரத்தை வாங்கினேன். சரி, இத பாரு, நல்லபடியா வரம் வாங்கிட்டேன். சரி மன்னா. இனிமேல் நீ அரசாட்சி எல்லாம் செய்ய வேண்டாம், நாட்டை நான் பார்த்து கொள்கின்றேன் அப்படி என்று சொல்லி அழகாக வரம் வாங்கினான். பாத்தீங்களா? வரம் வாங்கிய உடனே மனதில் நிற்கின்றான். இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது, யாரும் நம்மள அசைக்க முடியாது. சாகாத வரம் பெற்றிருக்கோம். அந்த ஆண்டவங்கிட்டே போய் அழியாத வரத்தை வாங்கியாச்சு. ஆமா, இனி பூலோகத்து மக்கள் யாரும் நம்மள அசைக்க முடியாது அப்படி என்று சொல்லி, யாரு வந்தான்னா யாரு போனான்னு அப்படி என்று சொல்லி அவனுடைய கோட்டையிலே என்ன என்ன அடிமை வேலை செய்து வருகிறார் பாருங்கள். தேவர்களை பிடித்து அந்த கோட்டையிலே அடிமை வேலை செய்ய வைக்கின்றார் மகிடாசுரனானவன். மாலை சுமக்கும் தேவாரே, அது கூடத்தை சுமக்க சொன்னாயா. மாலை சுமக்கும் தேவாரே, அது கூடங்கள் சுமக்க சொன்னா. மதுவதையும் குடிக்க சொல்லி மண்டையிலே அடித்திடுவான். மதுவதையும் சுமக்க சொல்லி மண்டையிலே அடித்திடுவான். தேவாதி தேவர்களை சிறையில் வைத்து கொடுமை செய்தார். தேவாதி தேவர்களை சிறையில் வைத்து கொடுமை செய்தார். பூநூலை அகற்றிவிட்டு மாட்டு வேடம் போட சொன்னார். பூநூலை அகற்றிவிட்டு மாட்டு வேடம் போட சொன்னார். அவன் பூநூலை அகற்றிவிட்டு மாட்டு வேடம் போட சொன்னார். பூநூலை அகற்றிவிட்டு மாட்டு வேடம் போட சொன்னார். தேவரை அழைத்து வந்து சரி தன்னுடைய கோட்டையிலே அடிமை வேலை செய்ய சொல்லுகின்றார். இந்த மாலை சுமக்கும் தேவாரை மதுக்குடத்தை சுமக்க சொல்றானா. அந்த தேவார்களை புடிச்சிட்டு வந்து மகிடாசுரனுடைய கோட்டையிலே. தேவர்கள் யாரு? பகவானுக்கு அடிமை வேலை செய்யக்கூடியவர்கள், செய்பவர்கள் தானே. அந்த தேவார்கள் அந்த பகவானை தவிர வேறு யாருக்கும் அடிமை வேலை செய்ய மாட்டாங்க. சரிதான். ஆனா இந்த மகிடாசுரன் வாங்கிய வரத்தின்படியினாலே சரி தேவார்களை பிடித்து வந்து அவனுடைய அரண்மனையிலே வைத்து ஆமா அடிமை வேலை கொள்ளுகின்றான். அது மட்டுமா, மாட்டிறைச்சி திங்க சொல்லுகின்றான், மதுக்குடங்களை சுமக்க சொல்லுகின்றான். மது சுமக்கவில்லை என்று சொன்னால் மண்டையில் அடிக்கிறான் அடி. மண் சுமந்து சுமந்து தேவாருடைய மண்டை மயிரெல்லாம் பறிபோச்சு. ஆமா, முடியாது. கள்ளு குடிக்க சொல்லி கன்னத்துல ஓங்கி அடிக்கிறான். அடிக்கும் போது பல்லெல்லாம் கலந்து போயிட்டு. ஆமா, இப்படியாக கொடுமை தாங்க முடியாத தேவர்கள் எல்லாம் யாரிடத்தில் வருகிறார் தெரியுமா? சிவனிடத்தில் வருகின்றார்களாம். ஒரு அடிய வாங்கினாலும் எவ்வளவு நாள் தான் அடிய வாங்குவான்? குனிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் கொட்டுற வரைக்கும் தான் கொட்ட முடியும். சரி, என்னைக்காவது கொட்டு வாங்குறவன் நிமித்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? கொட்டுறவன் ஓட வேண்டியதான் ஊரை விட்டு. சிவனிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். சரி சிவபெருமானே, மகிடனுக்கு நீங்க கேட்ட வரத்தை கொடுத்தீங்க, வரத்தை வாங்கி கொண்டு எங்களை அட்டூழியம் செய்கின்றான், அநியாயம் செய்கின்றான், அடிக்கிறான், மிதிக்கிறான். தேவர்களே, என்ன அந்த மகிடாசுரன் எப்பேற்பட்ட வரத்தை வாங்கியிருக்கின்றான் தெரியுமா? என்ன வரம் வாங்கலும் சரி, அவனை உடனே நீங்க கொன்றாக வேண்டும். அவன் ஆண் ஒருவன் கையாலே அழியாத வரத்தை வாங்கியிருக்கின்றான். அப்படியா? பகலாலும் இரவாலும் சாகாத வரத்தை வாங்கியிருக்கிறான். என்ன அவனுக்கு வரம் கொடுத்தது நான், அவனை அழிக்க என்னால முடியாது. சரி, திருப்பார் கடலிலே இருக்கின்றார் என் பெருமாள், உங்க மச்சான். ஆமா, அவரிடத்துல சின்ன முறையை விட்டால் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஏன்னா இந்த பரமசிவனுக்கு மச்சான் யாரு? இந்த மாயவன் தான். ஆகவே திருப்பார் கடலிலே வந்து தேவார்கள் சொல்கின்றார்கள், மாயவா, மதுசூதனா, மண்ணை உண்டவா, வெண்ணை தின்றவா, அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவா,
ஐந்தாம் கடலிலே அரவணை மேல் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய மாயக்கண்ணா, எங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லும் ஐயா. சரிதான். அந்த மகிடாசுரன் செய்யக்கூடிய அட்டகாசம் பொறுக்க முடியவில்லை ஆண்டவா. உங்களுக்கு கவலை என்பது கொஞ்சம் கூட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கின்றேன். சென்று வாருங்கள் என்று சொல்லி தேவர்களை கையை மறுத்து விட்டு சரி அழகாகவே என் பெருமாளுடைய கிருபையினாலே அதாரே நாகலோக பட்டணத்தில் என்ன நடக்கின்ற பாருங்கள். என்ன நடக்கிறது? நாகலோக பட்டணமா பட்டணமா வாழ்வார நாகராஜன் நாகலோக பட்டணமா 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 வாழ்வார நாகராஜ நாகராஜனாக கண்ணி நலமுடனே வாழ்வாரா. அம்மா இன்னும் சொல்லு, இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லு. குழந்தையது இல்லாமல் கொடிய தவம் செய்யுறாரா. ஐப்பசி மாசம் தீபாவளி அக்கா புருஷன் கோமாளி ஆதிசிவன் தலை நினைத்து தலை நினைத்து தவம் செய்யுறாரா செய்யுறாரா. ஆதிசிவன் தலை நினைத்து தலை நினைத்து தலை நினைத்து அறிய தவ செய்யுறானா செய்யுறாரா. என் பெருமாளுடைய திருவுருளினாலே அதானே நாகலோக பட்டணத்திலே அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணியும் வாழ்ந்து வருகின்றார்களாம். நாகராஜன் நாகக்கண்ணின்னு அவங்க யாருமா? மனுஷங்களா? இல்லை இல்லை, பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள். நாகராஜான்னு சொன்னாலே அவங்க பாம்புதான். நாகராஜா ஒரு ஆண் பாம்பு, நாகக்கண்ணி ஒரு பெண் பாம்பு. சரிதான். இரண்டு பேரும் நாகலோக பட்டணத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா, வாழ்ந்து வரும்போது அவர்கள் எப்படியம்மா சேர்ந்து வருகிறார்கள்? இவர்களுக்கு குழந்தை என்பது கிடையாது. ஏமா அந்த உலகத்துல குறை இல்லாத மனுஷனே கிடையாது. சரி, ஒண்ணு பணம் இருக்கும், குழந்தை இருக்காது. குழந்தை இருக்கும், பணம் இருக்காது. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது. சரி, இந்த உலகத்திலே நிறையுள்ள மனுஷன் யாருமே கிடையாது. கிடையாது. எல்லா மனுஷங்கிட்டையும் ஒரு குறை இருக்கும். ஆள் அழகா இருப்பான், புத்தி இருக்காது. உண்மைதான். ஆள் கொஞ்சம் கருப்பா இருப்பான், புத்தி நிறைய வடியும். அடேங்கப்பா. ஆமா, அப்படின்னு யாருக்காவது இந்த நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லாத குறை பெருங்குறை. ஆமா ஏமா, என்ன ஒரு மனுஷனுக்கு என்னத்தான் குறை இருந்தாலும் பரவாயில்ல, சரி குழந்தை இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்துல போக முடியுமா? ரொம்ப கவலை. பேசக்கூடாதளவான பேசுவா. சரி, அப்படி என்று சொல்லி இந்த நாகராஜாவோ நாகக்கண்ணியும் குழந்தை இல்லை என்று சொல்லி அழகாகவே அப்படி நாகராஜ நாகக்கண்ணியை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்கள். என்ன சொல்கிறான்? வரமம்மா நாகக்கண்ணி 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 பார்த்தி வந்து சொல்ல கேளு சொல்ல கேளு. வரமம்மா நாகக்கண்ணி 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு. குழந்தையில்லா கவலையது ஓடி கவலை உண்டாச்சே. அம்மா குழந்தையில்லா கவலையது பெருங்கவலை உண்டாச்சே. குழந்தையெல்லாம் வாழ்வதுதான் 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 பெரிய கவலை ஆச்சுதம்மா ஆச்சுதம்மா. குழந்தையில்லா வாழ்வதுதான் 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 பெருவாழ்வு ஆச்சுதம்மா ஆச்சுதம்மா. ஆதிசிவன் தன்னை நினைத்து அழியாவரம் வாங்க வேணும். அந்த ஆதிசிவன் தன்னை நினைத்து அதிக வரம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நாகக்கண்ணி நாகக்கண்ணி அந்த நாகக்கண்ணி ஏந்திழையாள் தவம் இருப்பாள் தவம் இருப்பாள் என்று சொல்லி நாகக்கண்ணி 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 அந்த ஏந்திழையாள் தவம் இருந்தாள் தவம் இருந்தாள். இப்படியாகவே குழந்தை இல்லாமல் கணவனும் மனைவியுமாகவே அழுது பாடுகின்றார்களாம். கவலை பெருங்கவலை. ஒரு மனுஷனுக்கு கவலை உள்ளவனுக்கு கண் தூக்கம் வராது. சரி, இந்த நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லாம பெருங்கவலையா இருக்கு சொல்லுகின்றாள். என்ன மன்னவா? என்னம்மா? சிவபெருமான நினைத்து அறிவிருந்தவும் செய்தால் நமக்கு குழந்தைக்கு பலன் கிடைக்கும். குழந்தை இல்லாம இந்த தெருவுல போக முடியுதா? பேசக்கூடாதவெல்லாம் பேசுறான். சரி, ஒரு பட்டுச்சேலை உடுக்க முடியுதா? ஒரு பொட்டு வைக்க முடியுதா? ஒரு பூ வைக்க முடியுதா? தலையத்தான் பின்ன முடியுதா?
இத பாருங்க, பிள்ளை இல்லாதவளுக்கெல்லாம் ஒரு சேலை ஒரு கேடா. இப்ப தவம் செய்யலான்னு சொல்ற, என்ன சொல்றீங்க? அவன் தவம் செய்து குழந்தைக்கு வரத்தை வாங்கலான்னு சொல்றேன். அப்படின்னு சொல்லி வேற வழி கிடையாதுல்ல. இருவேரும் ஆதிக்கிரைக்கின்றனாகி சிவபெருமானை நினைத்து அரிய பெரும் தவம் இருக்கின்றார்களாம். சரி சரி. தவம் இருக்கக்கூடிய நாளையிலே அறியாமல் இருப்பாரா சிவபெருமான்? அதானே அழகாகவே தன்னுடைய மைத்துணரை இழைக்கின்றாராம். சரி, அப்படி மைத்துனா மச்சான், அதாவது உங்களுடைய அருளாலே நாகராஜன் நாகரணிக்கும் குழந்தை இல்லாம ஆக்கிட்டீங்க. ஓ மச்சரி சிவனத்துல நாகராஜாவுக்கு நாகக்கண்ணிக்கும் குழந்தை கிடையாது. ஆமா. இப்போ அவங்க பெரிய தவம் செய்யறாங்க என்ன நினைத்து. சரி, அப்ப அவங்களுக்கு குழந்தைக்கு வரம் கொடுக்கணும் இல்லையா? என்ன நீங்க கவலையே படாதீங்க. அந்த நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்யறேன். சரி, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க மச்சான். என்ன செய்றீங்க? நான் சென்று குழந்தைக்கு வரத்தை கொடுத்து விட்டு வருகின்றேன். அப்படியா? ஆமா. சரி, நீங்களே சென்று வாருங்கள். சரி. அப்படி என்று நாகராஜ முன்னுக்கு சென்று எப்படி அழைத்தார் பாருங்கள். எப்படி அழைக்கிறார்? வாடி பெண்ணே நாகக்கண்ணி, வாடி பெண்ணே நாகக்கண்ணி, வாடி பெண்ணே நாகக்கண்ணி, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. வாடி பெண்ணே நாகக்கண்ணி, வாடி பெண்ணே நாகக்கண்ணி, வாடி பெண்ணே நாகக்கண்ணி, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. ஆண்டு 12 அரியதமோ செய்வதென்ன, அரியதமோ செய்ததென்ன, தவம் செய்யும் மகிமையதை, தவம் செய்யும் மகிமையதை பொழுதே சொல்லிடுவார். தவம் செய்யும் மகிமையதை, தவம் செய்யும் மகிமையதை பொழுதே சொல்லிடுவார். ஏமா நாகராஜா நாகக்கண்ணி, சுவாமி இப்படி ஒரு தவம் செய்றீங்களே, நீங்க எதுக்காக என்ன நினைச்சு தவம் செய்றீங்க? ஆமா, இதெல்லாம் கேக்குறீங்களா? நீங்க யாரு? யாருன்னு தெரியாத நான் மாயவர் வந்திருக்கின்றேன். ஓ, நீங்க தான் அந்த பெருமாள் மாயவரா? ஆமா சுவாமி. என்ன? எங்கள் 2 பேருக்கும் திருமணம் முடிந்து சரி வருஷம் 20 வருஷம் ஆயிட்டு. 20 வருஷமா? 20 வருஷம் ஆன பிறகும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ ஒரு நத்தையோ ஒரு பல்லியோ எதுக்குமே வாய்ப்பில்லை ஆண்டவா. நத்த பல்லியா? ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இல்ல. குழந்தை இல்லையா? எங்களுக்கு பிறகு எங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும்ல ஐயா. கவலை வேண்டாம். எல்லா நாகப்பாம்புகளும் குட்டியை போட்டு அங்கேயும் இங்கேயும் கூட்டிட்டு அலையுது. ஆமா, எல்லாம் 10 குட்டி 12 குட்டின்னு போட்டு உங்களுக்கு ஊந்துட்டு அலையுது. ஓஹோ, எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே. உங்களுக்கு வரம் நான் தருகின்றேன். அதாவது என்ன? 8 துளவு மணி எடுத்து கையில கொடுக்கறாரு. ஏமா நாகக்கண்ணி, என்ன இது? நாகராஜனுக்கு அல்ல, உனக்கு தான். ஒரு நாளைக்கு 1 வைத்து 8 நாள் நீ சாப்பிடணும். நாகக்கண்ணி என்ன இருக்கு அவட்ட சொல்லுங்க. விபூதி எடுத்து பூசணும், பார்வதியை மனதிலே நினைக்க வேண்டும். சரி, அப்படி என்று சொல்லி கொடுத்து விட்டு மாயவர் மறைந்து செல்கின்றார். 8 பரலை எடுத்து நாகக்கண்ணி கையில கொடுக்கிறார் மாயவர். அந்த 8 பரலையும் நாகக்கண்ணியானவள் 41 நாட்கள் பூஜை செய்து வர வேண்டும் என்று சொல்லி கையில எடுக்கின்றாளாம். ஆமா, அவள் 8 நாளாய் சாப்பிட்டாளே ஏந்திழையா நாகக்கண்ணி, நாகக்கண்ணி சாப்பிடும் வேளையிலே ஏந்திழையா கர்ப்பமானாள். தாளே 8 முட்டை, தாளே 8 முட்டை ஏந்திழையா நாகக்கண்ணி, அவள் இட்டாளே 8 முட்டை, அவள் இட்டாளே 8 முட்டை ஏந்திழையா நாகக்கண்ணி. ஒரு முட்டைகளை ஏந்திழையா அடைக்காத்தாள். அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தங்க மாட்டேன். பார்வதியால் தன்னை நினைத்து காத்து வரும் நாளையிலே என் புள்ள ரங்கு என் இடுப்ப பிடிச்சு தொங்கு. அந்த பாம்பு நல்ல முட்டையிலே, அந்த முட்டையிலே பார்வதியாள் அவதரித்தாள். அந்த பத்து நல்ல முட்டையிலே பார்வதியாள் அவதரித்தாள். இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே ஒரு நாளைக்கு 1 வைத்து 8 நாளா ஒவ்வொன்னா சாப்பிடுறா. 8 நாள்ல முட்டையை புரைச்சு அம்மா பிறக்க முன்னாடி இருக்க கூட்டம்லாம் போயிரும் போலுக்கு. ஆமா, நமக்கு எனக்கு இருந்ததா இருந்துட்டீங்க. அம்மா பிறந்த பிறகு போங்கக்கா. ஐயா, ஒருத்தர் போறாங்கன்னு வைங்களே, போறவங்க சும்மா போக மாட்டாங்க. சரி, பக்கத்துல இருக்கவங்களையும் கூப்பிடுவாங்க.
வாங்க மைனி நீங்களும் பாயை சுருட்டுக்க போவோம், ஆ, காலையில வேலைக்கு போகணும். நான் வீட்டுக்கு போறேன், நீ வரியா? ஆமா. ஆ, ஆகவே தயவு செய்து அம்மன் பிறந்த உடனே அம்மா பேர்ல ஒரு கும்மி பாட்டியும் பாடிட்டு போங்கம்மா அப்படி என்று சொல்லி அழகாகவே பார்க்கின்றாள். பார்த்ததொரு நேரத்திலே சரி 8 நாளா சாப்பிடுகின்றாளாம். சாப்பிடக்கூடிய நாளில் கர்ப்பமானால் நாகக்கண்ணி சரி 8 முட்டை இடுகின்றாளாம். அப்படி இட்டதோர் முட்டைகளை அடைகாத்து வரக்கூடிய நாளைகளே யாரும் கேட்கதல்ல. ஆமா, அம்மா விட மாட்டான். பார்வதி அம்மா மனசுல நினைக்கிறாங்க. என்ன நினைக்கக்கூடிய நேரத்திலே பார்வதியை கருவாக அமைத்து சரி அந்த முட்டையிலே வளரச் செய்கின்றார்களா. அந்த நேரத்திலே சரி 8 நாளாகவே சாப்பிட்டா பாத்தீங்களா. ஆமா, இட்டால் 8 முட்டைகளை அடையாக்கும் பொழுது அங்கே யார் யாரெல்லாம் பிறந்து வருகிறார் பாருங்கள். யார் யாரெல்லாம்? 1வது முட்டையிலே முத்து மாறி தான் பிறந்தாள். 1வது முட்டையிலே முத்து மாலை தான் பிறந்தாள். 2வது முட்டையிலே காளியம்மை தான் பிறந்தாள். 2வது முட்டையிலே காளியம்மை தான் பிறந்தாள். 3வது முட்டையிலே முப்பொடாதி தான் பிறந்தாள். 3வது முட்டையிலே முப்பிடாதி தான் பிறந்தாள். 4வது முட்டையிலே நாகம்மா தான் பிறந்தாள். 4வது முட்டையிலே நாகம்மா தான் பிறந்தாள். 5வது முட்டையிலே அரிய நாச்சி தான் பிறந்தாள். அந்த 5வது முட்டையிலே அரிய நாச்சி தான் பிறந்தாள். 6வது முட்டையிலே மாரியம்மை தான் பிறந்தாள். 6வது முட்டையிலே மாரியம்மை தான் பிறந்தாள். 7வது முட்டையிலே சந்தனமாரி தான் பிறந்தாள். 7வது முட்டையிலே சந்தனமாரி தான் பிறந்தாள். 8வது முட்டையிலே அட்ட காளி வந்து அவதரித்தாள். 8வது முட்டையிலே அந்த 8வது முட்டையிலே இந்த காரி வந்து அவதரித்தாள். இப்படி சரி அந்த 8 முட்டையிலும் 8 அம்மன் வந்து பிரிக்கின்றார்களாம். யார் யாரெல்லாம் வந்து பிரிக்கின்றார்கள்? முதலாவது முட்டையிலே மாரியம்மை வந்து பிரிக்கின்றாளாம். 2வது முட்டையிலே இந்த மாரியம்மையினுடைய மறுபிரிவுதான் கண்டியாரம்மை என்று சொல்லி விளங்குகின்றார்களாம். மாரியம்மைக்கு இன்னொரு பெயர் தான் கண்டியாரம்மன். சரிதான். இந்த அம்மனுக்கு போகக்கூடிய இடமெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பெயர் உண்டு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர். சமயபுரம் மாரியம்மை, இருக்கன்குடி மாரியம்மை. இந்த ஊருக்கு தண்டியாபுரத்துல இந்த கண்டியாபுரம் அம்மன் சொல்லி பேரு. இப்படி அழகாகவே பெயர் பெற்று விளங்கக்கூடிய அப்படி பார்வதியின் அம்சமாகவே 8 தாயார்கள் அந்த முட்டையிலே வந்து பிறக்கின்றார்கள். சரி சரி. முட்டையிலே பிறந்த போதே அழகாகவே அவர்கள் எப்படி வருகிறார் என்று பாருங்கள். எப்படி? சிலுக்க சிலுக்க வராளே ஏ மாரியம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே எம்மா, பறந்து பறந்து வாராளே ஏ மாரியம்மா, பம்பரம் போல் ஓடி வாராளே. சிலுக்க சிலுக்க வராளே ஏ காளியம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே. சிலுக்க சிலுக்க வராளே ஏ காளியம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே. அழகியம்மா மையான காளியம்மா, நல்ல காளியம்மா, மகடனான காளியம்மா. ஆடல் அழகியம்மா, அண்ணனட காளியம்மா. ஆட நல்ல அழகியம்மா, அண்ணன் நல்ல காளியம்மா. ஜோதி அழகியம்மா, சுந்தர வடிவழகி. சிலிக்க சிலிக்க வராளே ஏ கண்டியாரம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே. சிலிக்க சிலிக்க வராளே ஏ கண்டியாரம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே. அழகி அம்மா, குணத்திலையும் கெட்டிக்காரி. அழகி அம்மா, வட்ட நல்ல பொட்டுக்காரி. கண்டாங்கி சேலக்காரி, கருகமணி பாசிக்காரி. கண்டாங்கு சேலைக்காரி, கருகமணி பாசிக்காரி. கோட்டையிலே அமர்ந்தவளே குணமுடைய மாரியம்மா, சிலுக்க சிலுக்க வராளே ஏ கண்டியாரம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே. சிலுக்க சிலுக்க வராளே ஏ கண்டியாரம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே. கண்ணன் பத்தினியே நேரமாச்சு வந்திடம்மா, நல்ல பத்தினியே விரைவாரியோ வந்திடம்மா. ஜோதி அழகி அம்மா, சுந்தர வடிவழகி. ஓடி நடந்திடம்மா, சுந்தர நல் வடிவழகி. ஆடல் அழகி அம்மா, அண்ணனடி மாரியம்மா, சிலுக்க சிலுக்க வராளே ஏ கண்டியாரம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே. ஓடி வா. சிலுக்க சிலுக்க வராளே ஏ கண்டியாரம்மா, சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே.
தருவா பட்டுக்காரி ஒய்யார புடவக்காரி நல்ல பட்டுக்காரி ஒய்யார கோபக்காரி ஓடோடி வந்திடுவா உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருப்பா ஓடோடி வந்திடுவாய் உள்ளமெல்லாம் நிறைந்திருப்பாய் ஓடோடி வந்திடுவா உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருப்பா சிலுக்க அம்மா சிலுக்க சிலுக்க வராளே கட்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஆமா சிலுக்க சிலுக்க வராளே ஏ கட்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஆசி வருவழகி மஞ்ச சிலை அழகி ஆசி நல்ல வடிவழகி மஞ்ச சிலை அழகி பட்டு புடவக்காரி பௌர்ணமியின் பூசக்காரி பட்டு புடவைக்காரி பௌர்ணமியில் பூசைக்காரி ஓடோடி வந்திடுவாள் இருக்கக்கூடிய மாரியம்மா சிரிக்க அம்மா சிரிக்க அப்படியே சிரிக்க சிரிக்க வராளே ஏ கண்டியாரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே அம்மா சிலிக்க சிலிக்க வராளே ஏ கண்டியாரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே எங்கும் கொடி இருப்பா ஏகாந்த மாரியம்மா கொடி இருப்பாள் ஏகாந்த மாரியம்மா தொட்டாலும் பூமணக்கும் தொட்ட இடம் தூர போடும் பூமணக்கும் கொண்ட ஈரே பூமணக்கும் தொட்டாலும் கை மணக்கும் தொட்ட இடம் தூர போடும் சிரிக்க அவ சிரிக்க அவ சிரிக்க சிரிக்க வராளே காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஏ சிரிக்க சிரிக்க வராளே ஏ காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே தாய் போல காத்திருப்பா தங்க முகத்தழகி பால் போல காத்திருப்பாள் தங்க முகத்தழகி எங்கிருந்து அழைத்தாலும் எங்க குறை கேட்டிடுவா எங்கிருந்து கேட்டாலோ எங்கள் குறவை கேட்டிடுவா எங்கிருந்து அழைத்தாலும் எங்கள் குரல் கேட்டிடுவா சிரிக்க சிரிக்க வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஏ சிரிக்க சிரிக்க வராளே ஏ தண்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே வரங்கொடுப்பாள் திருமாலின் தங்கை அவள் நல்ல வரங்கொடுப்பாள் திருமாலின் தங்கை அவள் தொட்டாலும் கை மணக்கும் தொட்ட ஏடம் தூர ஓடும் தால வரங்கொடுத்தாள் வந்ததல்ல மாரியம்மை தொட்டாலும் கை மணக்கும் தொட்ட ஏறம் தூர ஓடும் சிரிக்க அம்மா சிரிக்க அவ சிரிக்க சிரிக்க வராளே ஏ மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே அவ சிலிக்க சிலிக்க வராளே ஏ தண்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே கருமை நிறம் கொண்டவளே கட்டழகி மாரியம்மா கருமை நிறம் கொண்டவளே கட்டழகி மாரியம்மா நான் அழைக்கிறேன் இப்பொழுதே வந்திடமா நல்ல இடமதிரே இப்பொழுது வந்திடம்மா இப்பொழுதே வந்திடமா எங்களையும் காத்திடமா சிலிக்க சிலிக்க வராளே இந்த பாட்டி மேல சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஓடிவா அம்மா சிலிக்க சிலிக்க வராளே அந்த அக்கா மேல சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே தாய் போலே காப்பவளே தாய் வயிற்றில் இருப்பவளே பால் போலே காக்கவளே பதிய வைத்து காப்பவளே தங்கி இருப்பவளே தங்கம்மா காளியம்மா இருப்பவளே தங்கம்மா காளியம்மா தாய் போலே இருப்பவளே தாயாரை காப்பவளே சிலிக்க சிரிக்க வராளே ஏ காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே சிலிக்க சிலிக்க வராளே ஏ தண்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே பட்டாடை வளவளக்கும் வார்த்தை ஏடம் தூர ஓடும் பட்டாடை பளபளக்கும் அத்தர் பொட்டு மணமணக்கும் தொட்டாலும் கமகமக்கும் துன்பமெல்லாம் தூர ஓடும் சிலிக்க அம்மா சிலிக்க காளியத்தா சிலிக்க சிலிக்க வராளே இந்த தண்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஏ சிலிக்க சிலிக்க வராளே ஏ தண்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஏ சிலிக்க சிலிக்க வராளே ஏ தண்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஏ சிலிக்க வராளே ஏ தண்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே ஏ சிலிக்க சிலிக்க வராளே ஏ தண்டியரம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளே இப்படி அந்த தாயார்கள் பிறந்து அதானே ஆதாளி போட்டு கொண்டு வருகின்றார்களாம். ஆமா அந்த அட்டகாளி 8 பேரும் வந்து ஆதாளி போட்டு கைலாச மலையில பகவான்கிட்ட வராங்க. ஆமா பகவான்கிட்ட வந்து சொல்றாங்க என்ன சொல்லுகின்றார்கள்? என்ன சொல்கிறார்கள்? ஏ அக்கா
ஏக்கா நம்மளை பிறவி செய்திருக்கின்றார்கள். நம்மளை பிறவி செய்தது யாரு? பிறவி செய்ததற்கு நிச்சயமாக காரணம் ஒன்று இருக்கும். நம்மளை எதுக்காக அந்த பகவான் பிறவி செய்தார் தெரியலையே. அவன் போறதா இருந்தா தனியா போங்கம்மா. அவர்கிட்ட போய் கேட்டா தானே தெரியும். போறதா இருந்தா தனியா போகணும். போகும்போது 2 பேரும் வாங்க மைனி நீங்களும் சேர்த்து கூட்டு போக கூடாது. துணைக்கு வேண்டாமா? ஆமா துணைக்கு. ஆமா வரும்போது ஒவ்வொன்னா வந்தாங்க. சரிதான். போகும்போது கூட்டம் கூட்டமா போறாங்க. அப்படியா? ஆமா அப்படின்னு சொல்லி அழகாகவே உறங்காட்டம் ஒரு கும்மி அடிச்சிட்டு போவாங்க. உறங்கிறதுக்கு பிறகு எங்களுக்கு உறக்கம் தான் வருது. இப்படியாகவே பார்த்தார் வாருங்கள் மங்கையர்கள். அதானே சிவபெருமான் முன்னே வந்து கேட்டார் வாருங்கள். என்ன ரனே பொன்னரனே ஏழை பங்கா மகதேவா. என்ன ரனே பொன்னரனே ஏழை பங்கா மகதேவா. பிறவி செய்த காரணத்தை இப்பொழுதே சொல்லிடுவே. பிறவி செய்த காரணத்தை இப்பொழுதே சொல்லிவிடும். வரமருள்வாய் 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 மகாதேவா வரமருள்வாய். அம்மா வரமருள்வாய் 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 மகதேவா வரமருள்வாய். மகிடனையும் கொல்வதற்கு மங்கையரை பிறவி செய்தேன். மகிடனையும் கொல்வதற்கு மங்கையரை பிறவி செய்தேன். மகிடனையும் கொன்று வந்தால் எங்களுக்கு என்ன லாபம்? மகிடனையும் கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன லாபம்? எங்கள் 8 பேரையுமோ எங்கள் 8 பேரையுமோ மனம் முடித்து கொள்வீரோ? உங்கள் 8 ஏரையுமோ உங்கள் 8 பேரையுமோ மனமுடித்து கொள்வேன். மனமுடித்து தாரேன் என்று சிவபெருமான் சொன்ன போது மனமுடித்து தாரேன் என்று சிவபெருமான் சொன்ன போது அவனையும் கொல்வதற்கு ஆயுதங்கள் இல்லையா. அவனையும் கொல்வதற்கு ஆயுதங்கள் இல்லையா. ஆயுதங்கள் தந்தாலோ ஆயுதங்கள் தந்தாலோ அவனையும் கொன்றுவாரோ? ஐயா ஆயுதங்கள் தாண்டாரோ ஆயுதங்கள் தாண்டாரோ அவனையுமோ கொள்வதற்கு. என் தாயார்கள் 8 பேரும் வருகின்றார்களாம். ஆமா சிவபெருமானே ஐயா ஐயா எங்களை பிறவி செஞ்சிட்டீங்களே. காரணம் இல்லாம பிறவி செஞ்சிருக்கீங்க. ஏ அட்டகாளி பிறவி செஞ்சீங்களே. ஏ தண்டியாரம்மா எங்களை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்களா? உங்களை எதற்காக பிறவி செய்து தெரியுமா? ஏம்மா கூட்டிட்டு வந்தீங்களா? தனியாக விட்டு விட்டு வந்து விட்டீர்களே. அதாவது எங்களை பிறவி செய்ததற்கு என்ன காரணம்? உங்களை பிறவி செய்த காரணம் என்னன்னு சொன்னா என்ன? மச்சரிச்சி வனத்திலே வாழ்ந்து வருகின்றான் மகிடாசுரன். சரி. அவன் செய்யக்கூடிய அட்டகாசம் பொறுக்க முடியவில்லை. ஏன் அவனுக்கு கோட்டை நகரம் ஒண்ணும் கிடையாது, ஏன் மச்சரிசி வனத்துல போய் வாழ்றான்? அவன் காட்டுக்குள்ள போய் கோட்டையை போட்டிருக்கான். வந்தவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். சரி. அம்மனுடைய அருள் பெற்றவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. மகிடாசுரன் வந்தவங்க எல்லாம் ஒருதலையா கூட்டு போற என்ன செய்ய? இருந்தாலும் அவன் செய்யக்கூடிய அட்டகாசம் பொறுக்க முடியவில்லை. அப்ப இங்க இருக்கவங்க அம்மனுடைய அருள் பெற்றவர்களா? இங்க இருக்கவங்க எல்லாம் தாயாகிய தண்டியார் அம்மையுடைய அருளை பெற்றவங்க. யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த அம்மனுடைய வரலாற்றை கேட்கறீங்களோ சரிதான் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இருக்கு ஒரு பரிசு. ஆமா நிச்சயம் பரிசு இருக்குது. பரிசு நாங்க கொடுக்க மாட்டோம், தண்டியார் அம்மா கொடுப்பா, சும்மா கிடையாது. ஆமா கதையை உட்கார்ந்து கேட்கறவங்களுக்கு எல்லாம் அம்மனுடைய அருள் கண்டிப்பாக உண்டு. சரி போனவங்க எல்லாம் போட்டோம், நீங்க ரொம்ப கோவப்படாதீங்கக்கா. வேணா காப்பி இருக்கு, காப்பி குடிச்சுடுங்க, குடிச்சிட்டு இருந்து கேட்டு போங்க, 1 மணிக்கு முடிச்சிருவோம், ரொம்பலாம் போக மாட்டோம். ஆமா அப்படின்னு சொல்லி மச்சரிசி வனத்திலே மகிடாசுரன் செய்யக்கூடிய அட்டகாசம் பொறுக்க முடியவில்லை. ஆமா அந்த மகிடாசுரனுடைய தலையை அறுத்து வர வேண்டும். அதற்கு தம்ம உங்க அட்டகாளி 8 பேரையும் பிரிவு செஞ்ச சுவாமி. ஏ தண்டியாரம்மா என்ன நீதான் அந்த அட்டகாளி 8 பேருக்கும் தலைமை. அவனுடைய தலையை நான் அரைக்கணுமா? நீதான் போய் அறுத்துட்டு வரணும் சுவாமி. என்ன? நிச்சயமாக அவனுடைய தலையை நான் அறுத்து வருகின்றேன். சரி. என்னுடைய கையை பார்த்தீர்களா? கையில என்ன இருக்குது? கையில தண்டியாரம்மன் எழுதிருக்கு. கையில ஆயுதங்கள் எதுவுமே இல்லை சுவாமி. ஆயுதங்கள் இல்லை. இந்த ஆயுதம் இல்லாமல் எப்படி நாங்கள் அவனுடைய தலையை அறுக்க முடியும்? அத்தா உட்காருங்க, கோவப்படாதீங்க. அந்த அத்தா உட்கார சொல்லுங்க. உட்காருங்க கொஞ்சம். உட்காருங்க. எங்க போறிய? ஆமா கிளம்பியாச்சு. சரி சீக்கிரம் வாங்க. கடைக்காரங்க அவங்க டீ. ஆமா எல்லாத்துக்கும் டீ கொடுத்தீங்க. நாங்களும் அங்கே 5 ஜீவன் பாம்போல பாடிட்டு இருக்கோம். யாராவது ஒரு தண்ணி, காப்பி தண்ணி வேண்டாம், ஒரு பச்சை தண்ணி. பணம் கொடுத்தாதான் கிடைக்கும். அப்படியா?
கோயில்ல பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லி அழகாகவே பார்க்கின்றார்கள் இந்த காளியர்கள். அதானே சிவபெருமானே, என்ன எங்களுக்கு ஒரு ஆயுதம் வேணும், ஆயுதம் தந்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய தலை நாங்கள் அரிக்கின்றோம். அதானே உங்களுக்கு ஆயுதம் வேணுமா? தருவீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன ஆயுதம் வேணுமோ நான் தரேன். அப்படியா? நீங்கள் சென்று இந்த மகுடாசுரன் தலையை சீக்கிரம் அறுத்துட்டு வாருங்க. ஆகட்டும் என்று சொல்லி என்ன என்ன ஆயுதங்களை கொடுத்தார் வாருங்கள். என்ன என்ன ஆயுதங்களை கொடுக்கிறார்? வாளாயுதம் ஒரு கையிலே, எம்மா சோலாயுதம் ஒரு கையிலே, வாளாயுதம் கையில எடுத்து வாராரே காளியர்கள். சோலாயுதம் கையில எடுத்து, அவள் சோலாயுதம் கையில எடுத்து சுத்தி சுத்தி ஆடுவாளா. அம்மா சூலாயுதம் கையில எடுத்து, அவள் சூலாயுதம் கையில எடுத்து, அவள் துள்ளி துள்ளி ஆடுவாளா. சூலாயுதம் கையில் எடுத்து வாராரே காளியர்கள். சூலாயுதம் கையில் எடுத்து வாராரே காளியர்கள். பக்கச்சடை பவளச்சடை 16 சடையிலங்க. பக்கச்சடை பவளச்சடை 16 சடையிலங்க. அன்று நல்ல சடையழகி அமர்ந்த நல்ல முகத்தழகி. அப்போ நல்ல சடையழகி அமர்ந்த நல்ல முகத்தழகி. வாராளே கையிலை விட்டு அழகான காளியர்கள். வாராளே கையிலைக்கு அழகான காளியர்கள். அக்காளும் தங்கையுமா, அக்காளும் தங்கையுமா ஆதாளி போடுவாரா. அக்காளும் தங்கையுமா, அந்த அக்காளும் தங்கையுமா அவர்கள் ஆதாளி போடுவாரா. இப்படி சரி, தாயாருக்கு எப்படிப்பட்ட ஆயுதம் கையில கொடுத்தார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆயுதங்களை இந்த அட்டகாளி 8 பேருக்கும் பகவான் கொடுக்கிறாரு. வாளாயுதம் கையில கொடுக்கின்றாரா. வாளாயுதம் சூலாயுதம் கையில கொடுக்கின்றாரா. சூலாயுதம் வாளாயுதம் சூலாயுதம் எல்லாம் கையில எடுத்துக்கொண்டு. ரெண்டும் தானா? வாளாயுதம் சூலாயுதம் கை 2 தானே. இந்த கையில ஒரு ஆயுதம், இந்த கையில ஒரு ஆயுதம். சரி, அதனாலே ஆயுதங்களை வாங்கி கொண்டு ஏன்னா படைகள் கொடுக்கறாங்க. காளிப்படை 1000ஆம், கரங்கள் 100,000ஆம், ஏணிப்பந்தம் பிடிக்கும் பெண்கள் 70,000ஆம், சரி வெட்டி பிடிக்கும் பெண்கள் தேன்மொழிக்கு 1000ஆம். இந்த அம்மா முன்னாடி போனாங்கன்னு சொன்னா அம்மாவுக்கு முன்னாடி 1000 தீவெட்டி பிடிக்கும் பெண்கள், 1000 பகல் வெட்டி பிடிக்கும் பெண்கள், வேண்டிய படைகள்ல அம்மாவை சேவித்து கொண்டு போகுது. இப்போ ஒரு கூட்டத்துல ஒரு மினிஸ்டரோ ஒரு முதலமைச்சரோ வந்தாங்கன்னு சொன்னா முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு போகும்ல. சரி, அது போல வந்திருப்பது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அஷ்டகாளி 8 பேரும் வராங்க. அதே மாதிரி தான் படைகள் வருது. அம்மாவை சுத்தி படையும் அப்படி கூட்டமா வருது. கைலாச மலையை விட்டு என் தாயார்கள் எப்படி கிளம்பி வருகிறார்? எப்படி கிளம்பி வருகிறாள்? கிளம்பிட்டாளா அம்மா, கிளம்பிட்டாளா அக்கா, கிளம்பிட்டாளா வாசல் வழி, கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா ஏ மகுடனையும் கொள்வதற்கே கிளம்பிட்டாளா. கண்ணி பெத்த மக கிளம்பிட்டாளா, ஏனாக கண்ணி பெத்த மக கிளம்பிட்டாளா. தாயான காளியம்மா கிளம்பிட்டாளா, அந்த தாயான மாரியம்மா கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா அம்மா, கிளம்பிட்டாளா அந்த மகுடனையும் கொள்வதற்கு கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா எக்கோ, கிளம்பிட்டாளா அந்த மகுடனையும் கொள்வதற்கு கிளம்பிட்டாளா. தீவாங்கி தரதுக்கு போறாங்க. 5 தடை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா, 5 தடை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா. ஹரிராமன் தங்கையவ கிளம்பிட்டாளா, ஹரிராமன் தங்கையவ கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா மகுடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா. வெள்ளி செவ்வா வரதக்காரி கிளம்பிட்டாளா, வெள்ளி செவ்வா வரதக்காரி கிளம்பிட்டாளா. அவ வேதனையோ தீர்த்திடவே கிளம்பிட்டாளா, வேதனையோ தீர்த்திடவே கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொள்வதற்கு கிளம்பிட்டாளா. நாகலோகம் பிறந்தவள் தான் கிளம்பிட்டாளா, நாகலோகம் பிறந்தவள் தான் கிளம்பிட்டாளா. தாயான மாரியம்மா கிளம்பிட்டாளா, தாயான மாரியம்மா கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா அந்த மகுடனையும் கொள்வதற்கு கிளம்பிட்டாளா. கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா அந்த மகுடனையும் கொள்வதற்கு கிளம்பிட்டாளா. கொல்லவ சத்தம் போட்டு கொண்டு கிளம்பிட்டாளா, கொல்லவ
சத்தம் போட்டு கொண்டு கிளம்பிட்டாளா கொலவை சத்தம் யான மாரியம்மா கிளம்பிட்டாளா கொலவை சத்தம் போடுங்க கிளம்பிட்டாளா இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் குறவை சத்தம் போடுங்க எல்லாரும் பையாச்சு பாட்டிமார்களை தயவு செய்து கொஞ்சம் குறவை சத்தம் போட்டு அம்மையை வர வைங்க குறவை போடுங்கம்மா குறவை போடுங்க பெண்களை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் குறவை போடுங்கள் எக்கோ குறவை போடுங்க இந்த ஊரை காத்தவளும் கிளம்பிட்டாளா இந்த ஊரை காத்தவளும் கிளம்பிட்டாளா ஆயான மாரியவ கிளம்பிட்டாளா ஆயான மாரியவ கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஏ தாயான மாரியம்மா கிளம்பிட்டாளா ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஏ தாயான மாரியத்தா கிளம்பிட்டாளா பிள்ளையும் கையில் எடுத்து கிளம்பிட்டாளா பிள்ளையும் கையில் எடுத்து கிளம்பிட்டாளா வேதனைகள் தீர்த்திடவே கிளம்பிட்டாளா வேதனையும் தீர்த்திடவே கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஏ மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா ஏ குங்கும தருபவளும் கிளம்பிட்டாளா குங்கும தருபவளும் கிளம்பிட்டாளா குணத்திலையும் கெட்டிக்காரி கிளம்பிட்டாளா குணத்திலையும் கெட்டிக்காரி கிளம்பிட்டாளா ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா குறவை போட ஆள் இல்ல கிளம்பிட்டாளா ஏ குறவை போட ஆள் இல்ல கிளம்பிட்டாளா அட்டகாளி 8 பேரும் கிளம்பிட்டாளா அட்டகாளி 8 பேரும் கிளம்பிட்டாளா அண்டமெல்லாம் காத்திடவே கிளம்பிட்டாளா இவ அண்டமெல்லாம் காத்திடவே கிளம்பிட்டாளா ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஏ மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா அக்கனு சட்டி கையில எடுத்து கிளம்பிட்டாளா அக்கனு சட்டி கையில எடுத்து கிளம்பிட்டாளா ஆடி பாடி வருபவளும் கிளம்பிட்டாளா ஆடி பாடி வருபவளும் கிளம்பிட்டாளா ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஏ மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா செப்பரளி மாலை போட்டு கிளம்பிட்டாளா செப்பரளி மாலை போட்டு கிளம்பிட்டாளா செந்தூர பொட்டு வச்சு கிளம்பிட்டாளா அவ செந்தூர பொட்டு வச்சு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா அம்மா கிளம்பிட்டாளா அம்மா கிளம்பிட்டாளா அம்மா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா அஞ்சு தடை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா அஞ்சு தடை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா ஹரிராமன் தங்கை அவ கிளம்பிட்டாளா ஹரிராமன் தங்கை அவ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா மல்லிகைப்பூ வாசக்காரி கிளம்பிட்டாளா மல்லிகைப்பூ வாசக்காரி கிளம்பிட்டாளா மகுடனையும் வதைகள் செய்ய கிளம்பிட்டாளா ஏ மகுடனையும் வதைகள் செய்ய கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அந்த மகுடனையோ கொல்வதற்கு கிளம்பிட்டாளா கண்டியரம்மா தாயாரும் கிளம்பிட்டாளா கண்டியரம்மா தாயாரும் கிளம்பிட்டாளா மக்களையும் காத்திடவே கிளம்பிட்டாளா இந்த மக்களையும் காத்திடவே கிளம்பிட்டாளா ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா மகுடனையும் கொல்வதற்கு கிளம்பிட்டாளா ஏ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா மகுடனையும் கொல்வதற்கு கிளம்பிட்டாளா வாளாயுதம் கையில் எடுத்து கிளம்பிட்டாளா வாளாயுதம் கையில் எடுத்து கிளம்பிட்டாளா ஆடி பாடி வந்தவளும் கிளம்பிட்டாளா ஆடி பாடி வந்தவளும் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா அந்த மகுடாசுரனை தான் இருக்க கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா மகுடனையும் தலையறிக்க கிளம்பிட்டாளா வந்துட்டாளா அம்மா வந்துட்டாளா மகிடனோட கொட்டையிலே வந்துட்டாளா அம்மா வந்துட்டாளா அம்மா வந்துட்டாளா அவ மகிடனோட கொட்டையிலே வந்துட்டாளா
வந்துட்டாளா அவ வந்துட்டாளா மகனோட கோட்டையிலே வந்துட்டாளா வந்துட்டாளா அவ வந்துட்டாளா மகனோட கோட்டையிலே வந்துட்டாளா மகனோட கோட்டையிலே வந்துட்டாளா மகனோட கோட்டையிலே வந்துட்டாளா மகனோட கோட்டையிலே வந்துட்டாளா. இப்படி என் தாயார காளியர்கள் எப்படி வந்தார்கள் பார்த்தீர்களா? எப்படி ஆக்ரோஷமா வந்து நிக்க பாத்தீங்களா? எவ்வளவு ஆக்ரோஷம், எவ்வளவு கோபம். இதையும் கேட்டுக்கிட்டு இப்படி இருக்கீங்களா அமைதியா? ஆமா போக வேண்டாம். சரிதான். அம்மா இப்பதான் வந்திருக்கா. இவ்வளவு பேர்கள் இருக்கக்கூடிய சபையிலே நமக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்காங்க? வந்த உடனே போட்டு இருந்தாங்க காப்பி. ஆமா, அக்காவுடைய மனசு மாதிரி ஒரு மனசு யாருக்கும் கிடையாது. சாயா வாங்கி கொடுத்திருக்காங்க. காரை விட்டு இறங்கின உடனே முத வார்த்தை, ஆமா தம்பி டீ சாப்பிடுறீங்களா? சாயான்னு சொன்னா சிரிக்க கூடாது. ஆமா, எங்க ஊர்ல சாயான்னு சொன்னா டீ. ஆமா, அதுக்குதான் அப்படி சொல்றோம். அவங்க ஊர்ல எல்லாம் உள்டாதான் பேசுவாங்க. ஆமா, எல்லாத்தையும் வந்து அங்க உள்ள பாச வித்தியாசமா தான் இருக்கும். ஆமா, அது ஒரு வேற்று கிரகம் இல்லையா? சரிதான். இருந்தாலும் குமரினாலே தனி அழகுதானே. பேச்சலையும் அழகு, ஒண்ணு நாங்களும் அழகு. ஒண்ணு தமிழ்ல பேசணும், இல்லன்னா மலையாளத்துல பேசணும். சரி, தமிழையும் மலையாளத்தையும் மட்டும் கொலை பிடிக்கிற ஒரே மாவட்டம் தான். நாங்க மலையாளத்துல பேசணும்னா இவங்களுக்கு புரியாது. அதாவது ஒண்ணு தமிழ்ல தெளிவா பேசணும், இல்லன்னா மலையாளத்துல பேசணும். அப்படியா? ரெண்டையும் போட்டு கொலை பிடிக்கிற மாவட்டம் இருக்குல்ல, அது உங்க மாவட்டம் தானே. ஆமா. இருந்தாலும் இந்த டீ அன்பளிப்பளித்த இந்த அக்கா இருக்காங்க பாத்தீங்களா? சரி, இது இந்த கண்டியாரம்மனுடைய அருளை பெற்று இந்த அக்காவுடைய பிள்ளைகள், அவங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் ஆண்டாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்த கண்டியாரம்மனுடைய அருள் என்றென்றைக்கும் அக்காவுக்கு இருக்க வேண்டும். வாங்கி கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? மனசு வேணும்ல. நிச்சயமா. இக்கா பாட்டு பிடிச்சிருக்க பிடிக்கல ரெண்டாவது விஷயம். நாங்க ஊரை தேடி வந்திருக்கோம்ல, ஊரை தேடி வந்தவங்கள மரியாதை செய்ய வேண்டாமா? ஒரு டீ, ஒரு காஃபி கண்டிப்பா வந்து அந்த அக்காளுக்கு பெரிய மனசு. ஆமா, ஏன்னா எங்களுக்கு வேற தேசம், உங்களுக்கு வேற தேசம். சரிதான். எங்களுடைய பாட்டு முறைகள்லாம் வித்தியாசமா இருந்தாலும் கூட சரி, வந்திருக்கவங்கள உபசரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நாங்க உங்க ஊரை தேடி வந்திருக்கோம். நம்ம அன்பளிப்பளித்த இந்த அக்கா ஆண்டாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும், கண்டியாரம்மனுடைய அருளை பெற்று அப்படி என்று சொல்லி வழட்டி கொண்டு ஆமா கதையிலே வருகின்றோம். அதானே காளியர்கள் மகிடனுடைய கோட்டையிலே ஆடிப்பாடி வருகின்றார்களாம். சரி, ஆடிப்பாடி வரக்கூடிய நாளையிலே வந்து பாக்குறாங்க, மகிடனுடைய கோட்டையை கண்டார்களாம். சரி, மகிடனுடைய கோட்டை கண்டு வீரக்குலவை முழக்குகின்றார்களாம். ஆமா, கொலவ சத்தம் போடுறாங்க. ஆமா, இப்படி சரி காதிலே கேட்டான் இந்த மந்திரிமார்கள். சரி, வந்து பாக்குறாங்க, காளியர்கள் வந்திருப்பதை அறிந்தார்களாம். அந்த நேரத்துல சொல்றாங்க, அக்கா என்ன வந்த உடனே கொலை செய்ய முடியுமா? முடியாது. அதாவது என்ன, ஒருத்தன் சண்டைக்கு வந்து அவன்கிட்ட சண்டை போடலாம், அன்பா இருக்கவங்கிட்ட சண்டை போட முடியுமா? முடியாது இல்லையா? முதல்ல மகிடாசுரனை சண்டைக்கு இழுக்க வேண்டும், அவனுடைய திறத்தை நாமல் அறிய வேண்டும். அவனை சண்டைக்கு இழுத்து சண்டைக்கு போட வந்தானா அவனை கொல்லணும். அப்படி என்று சண்டை போடாம அம்மான்னு சொன்னா அவனை ஆதரித்து காக்க வேண்டும். அவன் கோட்டைக்கு என்ன ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஒரு பெண், ஒரு குடும்பம் வந்து உயிர்ந்து தலைந்தோங்கி வருதுன்னு சொன்னா அந்த குடும்பம் தலைந்தோங்கி வருவதற்கும் ஒண்ணுதான். ஒரு குடும்பம் கட்டமண்ணா போகுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் ஒண்ணுதான். சரி, ஆகவே அந்த மகிடாசூரன் அன்பாக இருக்கின்றானா இல்லை நம்ம எதிர்த்து வருகின்றானா என்று சொல்லி பார்த்து விட்டு தான் அவனை கொல்ல வேண்டும். அழகாகவே அப்படி பார்த்தார் காளியர்கள் அவன் கோட்டைக்கு எதிர்கோட்டை போட வேண்டும் என்று சொல்லி எப்படி கோட்டையிட்டார் வாருங்கள். மலைக்கே பிடித்திடுவா, மலைக்கே பிடித்திடுவா மஞ்சள் கோடாரோ, மலைக்கு பிடித்திடுவா, மலைக்கு பிடித்திடுவா மஞ்சள் கூடாரோ, அவர் வெயிலேக்கு கட்டிடுவா, வெயிலேக்கு கட்டிடுவா வெள்ளியாலை கூடாரோ, எம்மா வெயிலில் கட்டிடுவா, வெயிலில் கட்டிடுவா வெள்ளியாலை கூடாரோ, கூடாரோ தானமைத்தே, கூடாரோ தானமைத்தே குணமுடனே அமர்ந்திருந்தா, கூடாரோ தானமைத்தே, கூடாரோ தானமைத்தே அவர்கள் குணமுடனே வந்து நின்றார். மலைக்கு போடுகின்றாராம் மஞ்சள் கூடாரம், மஞ்சள் கூடாரம். வெயிலுக்கு போடுகின்றாராம் வெள்ளி கூடாரம், வெள்ளி கூடாரம். பனிக்கு போடுகின்றாராம் பஞ்சவர்ண கூடாரம். சரி, இப்படி கூடாரங்கள் அமைத்து இந்த காளியர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நாளையிலே பார்த்த மகிடனானவன் அடுத்த நாள் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? மந்திரி கோட்டை சுற்றி பார்க்க வேண்டும். மண்டபா என்ன கோட்டையை சுத்தி பார்க்க முடியாது.
முடியாதா? கோட்டெல்லாம் அடைச்சு கிடக்கு. எப்பா என்ன இப்படி எல்லாம் பேசணும் வையே, உனக்கு வேலை போயிரும் பாத்துக்கோ. சொல்லுங்க மன்னவா. இன்னைக்கே நாம கோட்டை சுற்றி பார்க்கணும், வா போகலாம். சரி போவோம் அப்படி என்று கோட்டை சுற்றி பார்க்க வருகின்றார்களாம். வரும்போது அப்பதான் இந்த காளியர்கள் கோட்டையை கண்ணிலே கண்டான். மந்திரி, இதோ இருக்கின்றதே கோட்டை. ஆமன்னவா. யாருடைய கோட்டை? மன்னவா, அது யார் என்று தெரியவில்லை. 8 அம்மன்மார்கள் வந்தார்கள். வெள்ளியால் கோட்டை, மஞ்சளால் கோட்டை என்று சொல்லி சரி 8 அம்மையும் சேர்ந்து கோட்டை போட்டு வச்சிருக்காங்க. அம்மன்னவா, அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்காங்க. பயங்கரமாவா? தலை விரிச்சு போட்டிருக்காங்க. மஞ்சள் சிவக்க சிவக்க பூசிருக்காங்க. ஒரு அம்மா மஞ்சள் கலர்ல இருக்கிறாங்க, ஒரு அம்மா பச்சை கலர்ல இருக்காங்க, இன்னொரு அம்மா சிகப்பு கலர்ல இருக்கிறாங்க, ஒரு அம்மா நீல கலர்ல இருக்காங்க. அவங்க பல்ல பாத்தீங்கன்னா இன்னொரு அம்மா கருப்பு கலர்ல இருக்கிறாங்க, கருங்காலி. அவங்க பல்ல பாத்தீங்கன்னா சரி வீரப்பல், விரிச்சடை. சடையை பார்த்தீங்கன்னா விரித்த சடை. ஆமா 16 சடை. அண்ணா அவங்கள பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஒரே ஒரு அம்மா மட்டும் பார்க்க கொஞ்சம் ஆள் அழகா இருக்காங்க. அப்படியா? அவங்க தான் கண்டியார் அம்மா. சரி பரவாயில்லையே. சரி அப்படி என்று சொல்லி அதானே பார்க்கின்றான் மகிடாசுரன். நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? இன்னைக்கு நம்மளால இவர்களோட போர் செய்ய முடியாது, போர் செய்ய முடியாது, என்ன ஆனாலும் நாளை பார்த்து கொள்ளலாம். அதானே வந்திருப்பது பெண்கள். ஆமா, நாம ஒரு ஆண். போய் ஒரு பெண்ணோட நாம போர் செய்ய முடியுமா? போயும் பெண்கிட்ட சண்டை போட்டா நம்முடைய வீரத்துக்கே இழுக்கு. அப்படி என்று சொல்லி அழகாக என்ன செய்கிறான்? வருகின்றான் மகிடாசுரனானும் மதுவை குடிக்கிறான். நல்ல மதுவை குடிச்சிட்டு பஞ்சன மெத்தையிலே சயனித்துக் கொண்டிருக்கின்றானாம். சரி சொல்லுகின்றார் காளியர்கள். என்ன சொல்கிறார்கள்? அக்காமார்களே, தங்கைமார்களே, இனியும் மகிடாசுரன் நாம உயிரோடு வைக்கலாமா? இன்றைக்கு நாம போக வேண்டுமே என்று சொல்லி காளியர்கள் எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி? வாளாயுதம் கையில் எடுப்பார், வாளாயுதம் கையில் எடுப்பார், வீசி விளை ஆடுவாராம், உகந்து விளை ஆடுவாராம், உள்ள வச்சத்தம் போடுவாராம், ஓட்டம் போடுவாராம். குண்ட நல்ல காளியர்கள், குண்ட நல்ல காளியர்கள், அரணாரே மனதில் எண்ணி, அரணாரை மனதில் எண்ணி, பாடிவாரார் பாடிவாரார், ஆடிவாராள் பாடிவாராள், ஆங்கார கோபத்தோடு, ஆங்கார கோபத்தோடு, மகிடாசுரன் தன்னையுமோ, மகிடாசுரன் தன்னையுமோ சுற்றி அவர் வளைந்து கொண்டார். மகிடன் கோட்டை தன்னையுமோ, அந்த மகிடன் கோட்டை தன்னையுமோ சுற்றி அவர் வளைந்து கொண்டார். வளைந்தாடோ பாவினையே, வளைந்தாரோ கோட்டை தன்னை பார்த்தானே மகிழனவள், பார்த்தானே மகிழனவள், தூங்குகிற வேளையிலே, தூங்குகிற வேளையிலே மதுவும் செய்யக்கூடாதென்று, மதுவும் செய்யக்கூடாதென்று யமதர்மன் தன்னை அழைத்து, யமதர்மன் தன்னை அழைத்து எழுப்ப செல்வார் காளியர்கள். சிவபெருமான் தன்னை அழைத்தே, சிவபெருமான் தன்னை அழைத்தே எழுப்ப செல்வார் காளியர்கள். அவனை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி காளியர்கள் ஆங்கால கோபத்தோடு வருகின்றார்களாம். வந்து பாக்குறாங்க, மகிடாசுரன் மதுவை குடித்து விட்டு நித்திரையில இருக்கிறான். ஆமா, எல்லாம் அவன் நினைக்கிறாங்க மட்டைக்கு அடிச்சுட்டு உறங்கிட்டு கிடக்கான். தூங்குறவங்களை கொல்றதே தப்பு, அவன் தூங்குறவங்களை எழுப்புறதே தப்பு. நித்திரை இப்படியே நாம கொண்டு விட்டோம், நித்ரா தேவி நம்ம மேல கோவப்படுவாங்க.